சைமன் குழு புறக்கணிப்பு 1927 to 29 1928 பிப்ரவரி 3ஆம் தேதி சைமன் குழு பம்பாயில் வந்து இறங்கிய போது அதை எதிர்த்து இந்தியாவெங்கிலும் எதிர்ப்பு ஏற்பட்டது. சென்னையில் நடைபெற்ற பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை கலைக்க போலீசார் துப்பாக்கி பிரயோகம் செய்ததில் 3 பேர் மாண்டனர். பிரகாசம் இதெல்லாம் தேவையில்ல. திருவல்லிக்கேணி ஜார்ஜ் டவுனில் நிலைமையை சமாளிக்க ராணுவம் வந்து அழைக்கப்பட்டது. சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது சைமனே திரும்பி போ என்ற முழக்கம் வந்து எழுந்திருக்குது. அந்த குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி வந்து காட்டியிருக்காங்க. கண்டன ஊர்வலமும் கடற்கரை கூட்டமும் நடைபெற்றிருக்குது. சைமன் குழுவுக்கு அளிக்கப்பட்ட அரசாங்க வரவேற்பில் டாக்டர் பி சுப்பராயன் கலந்து கொண்டதை கண்டித்து அவரது அமைச்சரவையிலிருந்து ரங்கநாத முதலியாரும் ஆரோக்கியசாமி முதலியாரும் பதவி விலகினர். இந்த சைமன் குழுவுக்கு வந்து யார் ஆதரவு தெரிவிச்சிருக்கா? டாக்டர் பி சுப்பராயன். இவர் யாருன்னா சுயேட்சையா நின்று ஜெயிச்சார் பாத்தீங்களா, அந்த சுப்பராயன் தான் இவரு. அவர் கலந்து கொண்டதை இது பண்ணி அவரோட அமைச்சரவையிலிருந்து ரங்கநாத முதலியாரும் ஆரோக்கியசாமி முதலியாரும் பதவி விலகியிருக்காங்க. சைமன் குழு மீண்டும் சென்னை வந்தபோது 1930 பிப்ரவரி 29. ஓகேங்களா. அதாவது மீண்டும் அகைன் வந்து சென்னை வந்தபோது 1930 பிப்ரவரி 29 தீவிரமாக புறக்கணிச்சிருக்காங்க. சைமன் குழு வருகையால் தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ் ஆட்சி மீது இருந்து அதிருப்தி, வெறுப்புணர்ச்சி இதெல்லாம் அதிகமாயிருக்கு. பூரண சுதந்திர சபதம் 1927 சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் தான் முதன்முறையாக பூரண சுதந்திரம் 27ல தான் பூரண சுதந்திரம் தான் இந்தியாவின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அடுத்த ஆண்டு கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் மக்கள் பூரண சுதந்திர பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்றும் 1929 இறுதிக்குள் இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படாவிட்டால் காங்கிரஸ் பூரண சுதந்திரம் கோரி போராடலாம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஓகேங்களா. 27ல சென்னையில நடைபெற்றப்ப பூரண சுதந்திரம் தான் இந்தியாவின் குறிக்கோள்னு சொல்றாங்க. 1928ல எங்க நடைபெற போகுது? கல்கத்தாவில் நடைபெறக்கூடிய காங்கிரஸ் கூட்டத்துல பூரண சுதந்திர பிரச்சாரத்துல தான் ஈடுபடணும். அதுக்கு அடுத்த வருஷமான 29 இறுதிக்குள்ளார எங்களுக்கு வந்து டொமினியன் அந்தஸ்து வழங்கணும், அப்படி இல்லாட்டி நாங்க பூரண சுதந்திரம் கோரி போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து நினைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் ராஜகோபாலாச்சாரி மீண்டும் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டார். தொடக்கப்படவிருந்த போராட்டத்துக்கு மக்களை தயார்படுத்த தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போயிருக்காரு. 1930 ஜனவரி 26ஆம் தேதி தேசமெங்கும் பூரண சுதந்திர நாள் கொண்டாடப்பட்ட போது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஊர்தோறும் அந்நாள் கொண்டாடப்பட வேண்டும் என்று ராஜகோபாலாச்சாரி பத்திரிகைகளில் வேண்டுகோள் விடுத்தார். 1930 இப்ப நம்ம ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்றோம் பாத்தீங்களா, அந்த ஜனவரி 26 தேசமெங்கும் பூரண சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டு இருக்காங்க 1930. அப்ப தமிழ்நாட்டுல உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் ஊர்தோறும் அந்த நாள் வந்து கொண்டாடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜகோபாலாச்சாரி வந்து பத்திரிகையில வந்து வேண்டுகோள் விடுத்திருக்காரு. மதுரையிலிருந்து அவரும் அவரது பரம பக்தருமான வைத்தியநாத ஐயரும் அக்கொண்டாட்டத்தில் பங்கு கொண்டனர். அப்ப மதுரையிலிருந்து அவரும் அவரது பரம பக்தர் யாரு? வைத்தியநாத ஐயர். சென்னையில் வந்து தேசிய கொடியை வந்து ஏற்றிருக்காங்க. மாலையில் திருவல்லிக்கேணி திலகர் கூட்டத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. எப்பனா இந்த 1930 ஜனவரி 26ல சென்னையில தேசிய கொடி ஏற்றிருக்காங்க. அன்னைக்கு சாயங்காலமே திருவல்லிக்கேணி திலகர் கூட்டத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் காங்கிரஸ் காரிய கமிட்டி தயாரித்த பூரண சுதந்திர சபதத்தை கூட்ட தலைவர் வரி வரியாக வாசிக்க குழுமியிருந்த 60,000க்கும் மேற்பட்டோர் அந்த வாசகங்களை திரும்ப சொல்லி சபதம் எடுத்தனர். அந்த ஈவினிங் அந்த மீட்டிங் நடைபெறப்ப அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதை அப்படியே திருப்பி அந்த எல்லாருமே வந்து அதை சொல்லியிருக்கிறாங்க. உப்பு சத்தியாகிரகம் 1930 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த ராஜகோபாலாச்சாரி தமிழ்நாட்டில் வந்து உப்பு சத்தியாகிரகத்தை நடத்துவதற்கு தளபதியாக இருந்திருக்காரு. காங்கிரஸ் மேலிடத்தால் நியமிக்கப்பட்டிருக்காரு. காங்கிரஸ் தலைமையகத்தை சென்னையிலிருந்து திருச்சிக்கு மாற்றி அதை சட்டமறுப்பு இயக்க மையமாக கொண்டிருந்தார் அவர். ராஜகோபாலாச்சாரி மதுரை சென்று மதுரை மாவட்ட கமிட்டி தலைவரான NMR சுப்பராமனையும் வக்கீல் வைத்தியநாத ஐயரையும் சந்தித்து பேசி வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் பற்றி முடிவு செய்தார். வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் பற்றி முடிவு எடுக்கிறதுக்காக எங்க போயிருக்காங்க? மதுரை சென்று மதுரை மாவட்ட கமிட்டி தலைவரான சுப்பராமனையும் வக்கீல் வைத்தியநாத ஐயர். ஓகேங்களா. இந்த வைத்தியநாதர் ஐயர் யாரு? பரம பக்தர்னு இப்பதானே படிச்சோம். அவரது பரம பக்தரான வைத்தியநாத ஐயர். இவங்க 2 பேர்த்தையும் இது பண்ணி நம்ம இதை வந்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் பத்தி முடிவு பண்ணியிருக்காங்க. தமிழ் புத்தாண்டு நாளும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நாளும் ஒன்றாக சேர்ந்த 1930 ஏப்ரல் 13 அந்த நாளன்று ராஜாஜி சுப்பராமன் மாவட்டங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 98 சத்தியாகிரகிகள் ஆக மொத்தம் 100 பேர். ஓகேங்களா. அதாவது தமிழ் புத்தாண்டு நாளும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நாளும் 2 ஒன்றாக சேர்ந்த 1930 ஏப்ரல் 13 ராஜாஜி அங்க மதுரையில போய் பேசினார் பாத்தீங்களா, அந்த சுப்பராமன். இவங்க 2 பேரும். அது இல்லாம ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுல 98. அப்ப டோட்டலா எவ்வளவு சத்தியாகிரகிகள்? 100 பேர் இருக்காங்க. அதிகாலை 5 மணிக்கு திருச்சியில் டாக்டர் TSS ராஜனின் மகள் ராஜகோபாலாச்சாரியின் நெற்றியில் திலகமிட்டு வழி அனுப்ப யார் வந்து பொட்டு வைக்கிறாங்களா? டாக்டர் TSS ராஜனின் மகள்
ஓகேங்களா. ராஜனின் மகள் வந்து ராஜகோபாலாச்சாரியின் நெற்றியில் திலகமிட்டு வழி அனுப்ப தேசிய கொடி பிடித்தோர் முன் செல்ல சத்தியாகிரகிகள் வரிசைக்கு இருவராக அணிவகுத்து சென்றிருக்காங்க. வழி நெடுகிலும் பாரதியாரின் அச்சமில்லை அப்படிங்கிற பாடலை வந்து பாடிட்டே போயிருக்காங்க. அந்த யாத்திரைக்கென்றே நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தையும் நம்பு யாரும் சேருவீர் என்ற பாடலை வந்து புனைந்து தந்திருக்காரு. இந்த இது நான் பண்ணப்பதான் சத்தியாகிரகத்தினப்பதான் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தினப்ப சத்தியாகிரகிகள் அனைவரும் அந்த பாடலை வந்து பாடி சென்றிருக்காங்க. தஞ்சை மாவட்ட கலெக்டராக இருந்த ஏ.ஜே. ராரன் சத்தியாகிரக படையினரை வரவேற்பதோ உபசரிப்பதோ விருந்தளிப்பதோ வேறு வகையில் உதவி புரிவதோ கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாகும் அப்படின்னு சொல்லி, அதாவது தஞ்சாவூர்ல உள்ள ஒரு கலெக்டர் வந்து யாரு, ஏ.ஜே. ராரன் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அங்க உப்பு சத்தியாகிரகத்துக்கு நடந்து வராங்களா அவங்கள வரவேற்கிறதோ உபசரிக்கிறதோ அவங்களுக்கு விருந்தளிப்பதோ வேறு வகையில எந்த ஹெல்ப்புமே பண்ணக்கூடாது, அப்படி ஏதாச்சும் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் ஃபுல்லா வந்து சொல்லியிருக்காரு. இருப்பினும் போராட்ட வீரர்கள் வந்து கிராமமாக சென்ற போது மக்கள் தடை உத்தரவை உதாசீனப்படுத்திவிட்டு மங்கள தோரணங்கள் கட்டி வேட்டுகள் வெடித்து இருந்தாலும் மக்கள் இதெல்லாம் வந்து மீறி எல்லாமே பண்ணியிருக்காங்க. பெண்கள் பூரண கும்பம் எடுத்திருக்காங்க, திருஷ்டி கழிச்சிருக்காங்க, குளிர்பானங்கள் பண்டங்கள் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. பல ஊர்களில் வீரர்களுக்கு விருந்துகள் கூட கொடுத்திருக்காங்க. ராஜகோபாலாச்சாரி, அண்ணாமலை பிள்ளை, ராஜன், வேதநாகையா, வைத்தியநாதையா, எழுத்தாளர் வாரா ஆகியோரும் வழிக்கூட்டங்களில் பேசினர். போலீசாரின் அடக்குமுறைகளையும் அரசாங்க விசுவாசிகளின் விஷம செயல்களையும் மீறி யாத்திரை வந்து வெற்றிகரமாக நடைபெற்றது. திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி வழியாக 16 நாட்கள் யாத்திரை. ஏப்ரல் 13 ஆரம்பிச்சாங்க. 16 நாள் யாத்திரைக்கு பின்னர் 1930 ஏப்ரல் 28 சத்தியாகிரகிகள் என்ன பண்ணிட்டாங்க, வேதாரண்யத்தை அடைஞ்சிட்டாங்க. அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவர்களை வாழ்த்தொலி எழுப்பி வரவேற்றனர். மறுநாள் முழுவதும் சத்தியாகிரகிகள் அனைவரும் உண்ணா நோன்பு இருந்திருக்காங்க, பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க. ஏப்ரல் 30 ராஜகோபாலாச்சாரி 16 சத்தியாகிரகிகளுடன் அகஸ்தியம் பள்ளியில் உள்ள உப்பளத்தை அடைந்து சட்டத்தை மீறி உப்பை அள்ளியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஏப்ரல் 30 ராஜகோபாலாச்சாரி என்ன பண்ணிருக்காங்க, 16 சத்தியாகிரகி 100 சத்தியாகிரகி ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்க போறப்ப எத்தனை சத்தியாகிரகி, 16 சத்தியாகிரகிகள் அகஸ்தியம் பள்ளியில் உள்ள அகஸ்தியம் பள்ளியில் உள்ள உப்பளத்தை அடைந்து சட்டத்தை மீறி உப்பு வந்து அள்ளியிருக்கிறாங்க. ராஜகோபாலாச்சாரி மட்டும் கைது செய்யப்பட்டார். அவருக்கு பின்பு அந்த மாதிரி கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க. சந்தானம், மட்டப்பாறை வெங்கடராம ஐயர், சுப்பிரமணிய ஐயர், ஜி. ராமச்சந்திரன் ஆகியோர் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமை தாங்கி சட்டத்தை மீறி சிறை சென்றிருக்கிறாங்க. வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் 1.5 மாத காலம் வந்து நடந்திருக்கு. ராஜகோபாலாச்சாரியின் தலைமையில் திருச்சியிலிருந்து உப்பு சத்தியாகிரகிகள் புறப்பட்ட அன்றே ஏப்ரல் 13 ஆந்திர கேசரி பிரகாசம் தலைமையில் சென்னை நகரில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் துவக்கப்பட்டது. அதாவது என்னைக்கு அவங்க ஆரம்பிச்சாங்க, ஏப்ரல் 13 ஆரம்பிச்சாங்களா, அப்பயே ஆந்திர கேசரி பிரகாசம் தலைமையில் சென்னை நகரில் உப்பு சத்தியாகிரக போராட்டம், அதாவது பிரகாசம் தலைமையில சென்னை நகரில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் வந்து துவங்கப்பட்டது. ஆந்திர கேசரி. ஓகேங்களா. டாக்டர் நடராஜன், ஸ்ரீபாத சங்கர், அக்கூர் அனந்தாச்சாரி, ஜமதகனி, செல்வி துர்காபாய் ஆகியோர் அவருக்கு துணையாக இருந்திருக்காங்க. பிரகாசம் தலைமையில் சென்ற போராட்ட வீரர்கள் அதிகாலை 7 மணிக்கு திலகர் கட்டடத்தை அடைந்து அடுப்புகளை அமைத்து சட்டத்தை மீறி உப்பு காய்ச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதிகாலை 7 மணிக்கு திலகர் கட்டடத்தை அடைஞ்சு அடுப்புகளை அமைத்து சட்டத்தை மீறி உப்பு காய்ச்சிருக்காங்க. காய்ச்சிய உப்பை விநியோகிச்சிருக்காங்க. நாள்தோறும் அந்த போராட்டம் நடைபெற்றிருக்கு. பிரகாசம், நாகேஸ்வர ராவ் பந்துலு ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டு தலைக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதை ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல அந்த பிரகாசம், அவங்களுக்கும் நாகேஸ்வர ராவ் பந்துலு இவங்க 2 பேருக்கும் குற்றம் சாட்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் 500 ரூபாய் ஃபைன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏப்ரல் 22 அபராதம் கட்ட மறுத்ததால் அவர்களுடைய கார்கள் வந்து ஜப்தி செய்யப்பட்டு ஏலத்துல வந்து விட்டுட்டாங்களாம். இதெல்லாம் ஜஸ்ட் கதையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டாக்டர் நடராஜன், செல்வி துர்காபாய் தலைமையில் உயர்நீதிமன்றம் வழியாக கடற்கரையை நோக்கி போய் கொண்டிருந்த சுமார் 300 பேர் கொண்ட சத்தியாகிரகி படையினரை போலீஸ் குதிரைப்படையினர் அடைத்து உதைத்து கலைத்தனர். சென்னை அருகே உள்ள சோழிங்கபுரத்தில் சங்கர ஐயரும் முனுசாமி முதலியாரும் உப்பு சத்தியாகிரகம் செய்து தண்டனை பெற்றனர். வேதாரண்யம், சென்னை, சோழிங்கபுரம் மட்டுமின்றி மதுரை, தூத்துக்குடி, கடலூர் இந்த மாதிரி இடத்துலலாம் உப்பு சத்தியாகிரகம் நிறைய இடத்துல நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதில் கலந்து கொண்ட நிறைய பேர் சிறை தண்டனை பெற்றிருக்காங்க. இதனால் தமிழ்நாட்டில் பரபரப்பும் விழிப்புணர்ச்சியும் ஏற்பட்டன. அரசாங்கத்தின் அடக்குமுறை 1930 மே 5 காந்தி வந்து கைது செய்யப்பட்டு எரவாடா சிறையில் அடைக்கிறாங்க. 1930 மே 5 காந்தியை வந்து கைது பண்ணி எரவாடா சிறையில் அடைக்கிறப்ப அடுத்த தேசம் முழுவதிலும் அர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. சென்னை நகரிலும் தமிழ்நாட்டின் பிற நகரங்களிலும் கடையடைப்பு, வேலை நிறுத்தம் நடைபெற்றது. சென்னை கடற்கரையில் 4 மேடைகள் போட்டு கண்டன சொற்பொழிவு, இதெல்லாம் காந்தியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக. சென்னை மாநில சட்டமன்ற நியமன உறுப்பினரான திருமதி முத்துலட்சுமி ரெட்டி காந்தி கைது, அதாவது சென்னை மாநில சட்டமன்ற நியமன உறுப்பினர், ஓகேவா, நியமன உறுப்பினரா உள்ளவங்க யாரு, திருமதி முத்துலட்சுமி ரெட்டி. காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து தனது பதவியை வந்து என்ன பண்ணிட்டாங்க, உதறி தள்ளிட்டாங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. மதுரை பாஸ்கரதாஸ் இயற்றிய காந்தியோ பரம ஏழை சன்னியாசி என்ற பாடல் நாடக நடிகை கே.பி. சுந்தராம்பாவால் பாடப்பட்டது. அப்ப மதுரையில உள்ள பாஸ்கரதாஸ் இயற்றிய
காந்தியோ பரம ஏழை சன்னியாசி அப்படிங்கிற ஒரு பாடல். காந்தியோ பரம ஏழை சன்னியாசிங்கிற பாடல் யார் இயற்றிருக்காங்க? மதுரை பாஸ்கர தாஸ் வந்து இயற்றிருக்கிறாங்க. அதை வந்து யார் வந்து நாடக நடிகை KP சுந்தராம்பாள் வந்து பாடியிருக்காங்க. அந்த பாடலின் இசைத்தட்டு தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் வந்து எதிரொலிச்சிருந்திருக்குது. போராட்டம் தீவிரப்படுத்தப்பட்டதை அடுத்து அரசாங்கத்தின் அடக்குமுறையும் கட்டுவழ்த்தி விடப்பட்டது. சென்னை சைனா பஜாரில் அந்நிய துணி கடைகளுக்கு முன்பு மறியல் செய்த சத்தியாகிரகிகள் அத்துமீறி தாக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களுக்கும் ஊர்வலங்களுக்கும் பலாத்காரமாக கலைக்கப்பட்டன. பல்வேறு நகர மன்றங்களிலும் நகர ஜில்லா போர்டுகளிலும் பஞ்சாயத்துகளிலும் அடக்குமுறையை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சட்ட விரோத பேச்சுக்காக ராஜகோபாலாச்சாரி கைது செய்யப்படுறாங்க. சத்தியமூர்த்தி, பாஷ்யம் ஐயங்கார், VA சுந்தரம் ஆகியோரும் சிறை தண்டனை பெறாங்க. மதுரை கல்லூரி மாணவர் விடுதியில் போலீசார் புகுந்தி தடியடி பிரயோகம் செய்தனர். கோவை நகரில் கோவையில டவுன்ஹால் திடலில் நடத்தப்பட்ட காங்கிரஸ் பொதுக்கூட்டம் போலீசாரால் பலாத்காரமாக கலைக்கப்பட்டது. இந்த மாதிரி போலீஸ்காரங்க அராஜகம் இதெல்லாம் ஜஸ்ட் கதையா தெரிஞ்சு வச்சுக்கலாம். வால்பாறையில் SR வரதராஜலு நாயுடு, NS ராமசாமி ஐயர் ஆகிய தொழிற்சங்க தலைவர்கள் பேசவிருந்த பொதுக்கூட்டம் தடை செய்யப்பட்டது. கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தவர்கள் போலீசாரால் தாக்கப்பட்டனர். காந்தி வந்து 2வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ள சென்ற போது காந்தி இர்வின் ஒப்பந்தம் மீறப்பட்ட அரசாங்கம் சட்ட மறுப்பு போராட்ட வீரர்களை பழிவாங்க தொடங்கியது. தமிழ்நாட்டில் வந்து சிறைக்குள் இருந்த விசாரணை கைதிகள் வந்து தடியடிக்கும் கசையடிக்கும். சிறைக்குள்ளார இருக்கிறவங்களை வந்து என்ன பண்றாங்க? ரொம்ப வந்து டார்ச்சர் பண்றாங்க. கள்ளுக்கடை, அந்நிய துணிக்கடை மறியல் இதெல்லாம் தடை செய்யறாங்க. பொய் குற்றங்கள் சாட்டப்பட்டு காங்கிரஸ்காரர்களை வந்து கைது பண்றாங்க. சுய தேவைக்கு உப்பெடுப்பதற்கு கூட அனுமதி, அதாவது நம்ம உப்பு வந்து சுய தேவைக்கு எடுக்கணும்னா கூட அதுக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுது. லண்டனில் இருந்து திரும்பிய காந்தி வந்து மீண்டும் சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து துவங்கியதால் கைது செய்யப்படுறாரு. எப்ப அப்படின்னம்னா 1932 ஜனவரி 4. காந்தி கைதான செய்தி கேட்டு அதிர்ச்சியுற்ற திண்டுக்கல் வெள்ளைச்சாமி பிள்ளை உயிர் நீத்தார். இது கூட கேட்கல, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது காந்தி கைதான செய்தி கேட்டு அதிர்ச்சியுற்ற திண்டுக்கல் வெள்ளைச்சாமி பிள்ளை என்ன பண்ணிருக்காங்க? உயிர் நீத்திருக்காங்க. சென்னையில் ராஜகோபாலாச்சாரி, சத்தியமூர்த்தி ஆகியோர் கைது செய்யப்படுறாங்க. காங்கிரஸ் காரிய கமிட்டிகள் அனைத்தும் சட்டவிரோதமானவை அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அவங்களோட ஆபீஸ் எல்லாம் மூடுறாங்க. தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கொடிகளை இறக்கிவிட்டு அவற்றுக்கு பதிலாக பிரிட்டிஷ் யூனியனோட ஜாக் கொடி, அப்ப பிரிட்டிஷ் யூனியனோடது என்ன கொடி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜாக் கொடி, பிரிட்டிஷ் யூனியனோடது ஜாக் கொடி. இதை வந்து போலீசார் ஏத்துறாங்க. காந்தி கைது செய்யப்பட்டதிலிருந்து தொடர்ந்து 6 மாத காலத்திற்கு தமிழ்நாட்டில் சட்ட மறுப்பு இயக்கம் உப்பு சத்தியாகிரகத்தை விட தீவிரமாக நடைபெறுது. சிறைச்சாலைகள்லாம் ஏன்னா எல்லாத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வந்து போடுறாங்க, அதனால நிரம்பி வழியுது. 1932 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி சுயராஜ்ய தின கொண்டாட்டத்தின் போது பலர் கைது செய்யப்படுறாங்க. ஏன்னா 1930 ஜனவரி 26ல என்ன பண்ணிருப்பாங்க? பூர்ண சுயராஜ்ய தினம்னு சொல்லிட்டு இனிமேல் வருஷம் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ்லேயே நமக்கு சொல்லியிருப்பாங்க. நீங்க ஹிஸ்டரி படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும். இப்போ 1932 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அந்த சுயராஜ்ய தினம் கொண்டாட்டத்தின் போது திருப்பி நிறைய பேர்த்த திருப்பி கைது பண்றாங்க. திருப்பூரில் வந்து தடை உத்தரவை மீறி PS சுந்தரம் தலைமையில் சென்ற ஊர்வலத்தை போலீசார் அதிகாரி முகமதுவின் தலைமையில் போலீசார் மூர்க்கத்தனமாக தாக்கினார். இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். அந்த தாக்குதலின் போது திருப்பூர் குமாரசாமியின் மண்டை நொறுக்கப்பட்டது. திருப்பூர் குமாரசாமியின் மண்டை நொறுக்கப்பட்டது எப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூர்க்கத்தனமா தாக்கியிருக்காங்க ஏப்ரல் 10 அப்ப. ஓகேங்களா? PS சுந்தரம் தலைமையில ஊர்வலம் போயிருக்கிறாங்க. அதுல வந்து அதிகாரி முகமதுவின் தலைமையில் அந்த போலீசாரோட அந்த தலைமை பேர் என்னது? முகமது. திருப்பூர் குமரனை வந்து அடிச்சிருக்காங்க. கொடியை பிடித்தவரை உயிர் விட்டார் திருப்பூர் கொடிகாத்த குமரன். கோவை மாவட்டத்தில் கணக்கற்ற காங்கிரஸ் பிரமுகர்களின் வீடுகள் சோதனையிடப்படுது. பலர் கைது செய்யப்படுறாங்க. கோவை CA ஐயர் முத்துவும் அவருடைய மனைவி கோவிந்தம்மாளும் சட்டத்தை மீறியமைக்காக கடுங்காவல் தண்டனை பெறாங்க. அதே போன்று ஈரோடு MA ஈஸ்வரனும், கூகலூர் KA இந்த மாதிரி நிறைய பேரை வந்து தண்டிக்கிறாங்க. தஞ்சை மாவட்டத்தில் பலர் சட்டமீறல் குற்றத்திற்காக கைது செய்யப்படுறாங்க. விருதுநகரில் காமராஜர் ஜாமீன் கட்ட மறுத்து ஓராண்டு சிறை தண்டனை பெற்றார். இந்த மாதிரி நமக்கு முக்கியமானது என்னவோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. விருதுநகர்ல காமராஜர் வந்து ஜாமீன் வந்து கட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது முடியாதுன்னு சொன்னதுனால ஓராண்டு சிறை தண்டனை பெற்றிருக்காங்க. பல மாவட்டங்களில் சட்டமீறல் குற்றத்திற்காக பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சிறை தண்டனை முடிந்து வெளிவந்தவுடன் தீசு அவினாசி லிங்கம் 3 அரிஜன மாணவர்களுக்காக அவரது கோவை பங்களாவில் ஒரு பள்ளியை துவக்கினார். அப்ப அரிஜன மாணவர்களுக்காக கோவை பங்களாவில் ஒரு பள்ளியை துவக்கியவர் யாரு அப்படின்னு கேட்டோம்னா அவினாசி லிங்கம். ஓகேங்களா? அவினாசி லிங்கம் என்ன பண்ணிருக்காரு? அவரோட பங்களாவில் ஒரு பள்ளியை வந்து அரிஜன மாணவர்களுக்காக பள்ளியை வந்து துவக்கியிருக்காங்க. ஓகேவா? அதுவே பின்னர் பெரியநாயக்கம் பாளையத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயமாக விரிவடைந்தது. அவர் ஆரம்பிச்ச அந்த ஸ்கூல் தான் வந்து பெரியநாயக்கம் பாளையத்துல ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயமா ஒரு ஸ்கூல் மாதிரி பெருசா வித்யாலயம், வித்யானாலே கல்வி கற்பிக்கிற இடம் தான், வித்யாலயமா விரிவடைஞ்சிருக்கு. அடுத்த தேர்தலில் வெற்றி வகை 1937 1934 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி சிறையிலிருந்து விடுதலை ஆகிறார். யாரு? ராஜகோபாலாச்சாரி. தனது நிலையை அடியோடு மாற்றிக்கொண்டு
மத்திய மாநில சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் என்ன பண்ணணும், நேரடியாக போட்டியிட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி அவரோட கான்செப்ட் வந்து மாத்திக்கிறாரு. தேர்தலுக்கான பிரச்சார ஏற்பாடுகளையும் அவரே கவனிக்கிறாரு. 37ல நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து சென்னை மாநிலத்துக்குரிய 16 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 11. இது மாதிரி நம்பர்ஸ் தான் கேட்பாங்க. 1937ல காங்கிரஸ் வின் பண்ணிடுச்சு நமக்கு தெரியும். அதுக்கு சென்னை மாநிலத்துல எத்தனை தொகுதி, டோட்டலா 16 தொகுதியில காங்கிரஸ் போட்டியிட்டு எத்தனை தொகுதியில வின் பண்ணிருக்கு, 11 தொகுதியில வெற்றி பெற்றிருக்கு. எஸ் சத்தியமூர்த்தி, அவினாசிலிங்கம் செட்டியார், குமாரசாமி ராஜா, CN முத்துரங்க முதலியார், TSS ராஜன், சாமுவல் RS, அனந்த சைனம் ஐயங்கார், VV கிரி, இந்த மாதிரி நிறைய பேர்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து வெற்றி வகை சூடிய காங்கிரஸ்காரர்கள். அந்த 11 பேரை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இவர்கள் என்று முஸ்லிம்களுக்குரிய தென் சென்னை பகுதியில் முர்துசா சாஹேப் பகதூர் காங்கிரஸ் ஆதரவோடு வெற்றி பெற்றார். அதே போன்று 1937 நடைபெற்ற சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் மொத்த இடங்கள் 214ல 159 காங்கிரஸ் கைப்பற்றிருக்கு. ஓகேங்களா. இதுக்கு நம்ம முன்னாடி பார்த்தது வந்து மத்திய சட்டமன்ற தேர்தல். மத்திய சட்டமன்ற தேர்தலுக்கு சென்னை மாநிலத்துக்கு 16 தொகுதியில 11 வந்து காங்கிரஸ் வின் பண்ணிடுச்சு. அதுக்கடுத்து இங்க என்ன சொல்றாங்க, அதே மாதிரி 1937ல இன்னொரு எலெக்ஷன் என்ன நடந்திருக்கு, சென்னை மாநில சட்டமன்ற தேர்தல். இது வந்து மத்திய சட்டமன்ற தேர்தல், இது வந்து மாநில சட்டமன்ற தேர்தல். மாநில சட்டமன்ற தேர்தலில் டோட்டல் இடங்கள் வந்து 214, அதுல வந்து 159 காங்கிரஸ் கைப்பற்றிருக்கு. 214ல 159ல வந்து காங்கிரஸ் வின் பண்ணிருக்கு. இந்த தேர்தலில் காங்கிரசின் வெற்றிக்காக பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அரசின் அடக்குமுறையை மீறி அரும்பாடுபட்டிருக்கார். பட்டதாரிகள் தொகுதியில் வெற்றி பெற்ற ராஜகோபாலாச்சாரி தலைமையில் முதலாக காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. ராஜாஜி அவங்களோட தலைமையில காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கப்படுது. இப்ப ராஜாஜி அமைச்சரவை பண்ணனா நீதி கட்சியின் 17 ஆண்டு கால இரட்டை ஆட்சிக்கு பின்பு, ஓகேங்களா, நீதி கட்சி வந்து 17 வருஷமா ஆட்சி பண்ணிருக்கோம். ஏன்னா 1920ல இருந்து 1937 வரைக்கும் நீதி கட்சி தான் இருந்திருக்கும். அப்ப அதுல வந்து 17 ஆண்டு கால இரட்டை ஆட்சிக்கு பின்பு சென்னை ராஜதானியில் காங்கிரஸ் வந்து ராஜாஜியின் தலைமையில் ஆட்சியை பிடிக்கிறாங்க. மாநில சுயாட்சி திட்டத்தின் கீழ் ராஜாஜி அரசு கொண்டு வந்த மதுவிலக்கு சட்டமும் ஆலய பிரவேச சட்டமும் செயற்குரிய செயல்கள். அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, ராஜாஜி கொண்டு வந்தது என்ன, ஃபர்ஸ்ட் மதுவிலக்கு சட்டம், அப்புறம் ஆலய பிரவேச சட்டம். எனினும் மதுவிலக்கு திட்டத்தால் ஏற்பட்ட அப்ப மதுவிலக்கு திட்டம் பண்றதுனால கவர்மெண்ட்டுக்கான வருவாய் வந்து கம்மியாகுது. அப்ப அதோட இழப்பை சரி கட்டுறதுக்காக இவர் என்ன பண்ணிருக்காரு, விற்பனை வரி, மக்களின் குறிப்பாக வியாபாரிகளின், அதாவது விற்பனை வரியை வந்து அதிகப்படுத்திருக்காரு. இதனால வியாபாரிகளின் வெறுப்பு, எதிர்ப்பு இதெல்லாம் வந்து சம்பாரிச்சிருக்காரு யாரு, ராஜாஜி. ஓகேவா. அதாவது மது விலக்க வந்து இது பண்றதுனால நமக்கு வருவாய் கம்மியாகுதுல, அதை எப்படி வந்து காம்பன்சேட் பண்றாருன்னா விற்பனை வரி. அப்ப அந்த வணிகர்கள் இருப்பாங்கல்ல, அது வியாபாரிகள், அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டமாகுது. அதனால அவங்களுக்குலாம் ராஜாஜி வந்து பிடிக்கல. மாறாக ராஜாஜி ஆட்சியின் இந்தி கொள்கை, அதே மாதிரி ராஜாஜி ஏற்கனவே வியாபாரிகளுக்கெல்லாம் பிடிக்கல. அது இல்லாம இன்னொன்னு இவர் என்ன பண்ணிருக்காரு, இந்தி கொள்கை, அதாவது சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தது போல ஆயிற்று. தமிழகத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து காட்டுத்தீ போல பரவுது. இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் தமிழ்நாட்டுல யாருன்னா பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கரின் கரம் ஓங்கிற்று. தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற குரல் வந்து இவர் தான் எழுப்பியிருக்காரு. எப்ப தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற குரல் எழுப்பியவர் யாரு, ஈவே ராமசாமி. எப்போ அப்படின்னம்னா 1937 ராஜாஜி ஆட்சியை பிடிக்கிறாரு. 1938 இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வருது. அதுலயும் வந்து செப்டம்பர் 11 தமிழ்நாடு வந்து தமிழருக்கு தான் வேணும், ஹிந்தி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரியார் வந்து ராஜாஜிக்கு எதிராக வந்து இது பண்றாரு. பெரியார் இந்திய எதிர்ப்பு காரணமாக கைது செய்யப்பட்டு 2 வருஷம் தண்டனையை வழங்கிட்டு தண்டனை அவருக்கு கொடுக்குறாங்க. பெல்லாரி சிறையில் வந்து அடைக்கப்படுறாங்க. அப்ப 1938 டிசம்பர் 6 ராஜாஜி கொண்டு வந்த மற்றொரு சட்டம் என்னன்னா பொற்கொள்ளர்களை கிளர்ந்தல செய்தது. அதாவது நிறைய விஷயங்கள் இவர் பண்ணது வந்து மற்றவங்களுக்கு பிடிக்கல. 1930 அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த மதுவிலக்கு, அப்புறம் வியாபாரிகளுக்கு விற்பனை வரி அதிகம் பண்றது, அப்புறம் ஹிந்தி கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் பொற்கொள்ளர்கள் அவங்களுக்கும் வந்து பாதிப்பு வர்ற மாதிரி ஏதோ ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. 1939 வந்து செகண்ட் வேர்ல்டு வார் வந்திருக்கும். அப்ப காங்கிரஸ் வந்து மாநில அமைச்சரவை பதவி விலக தீர்மானிக்குது. அதாவது 2ஆம் உலகப் போர் வரப்ப காங்கிரஸ் வந்து நம்மளோட அமைச்சரவையில இருந்து விலகிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதன்படி ராஜாஜி வந்து மாநில சுயாட்சி முடிவுக்கு வருது. இது தவறான முடிவு என்றும் இந்த முடிவால் பிரிட்டிஷார் மாநிலங்கள் நிர்வாகத்துக்கு நேரடி பொறுப்பேற்று போருக்கான முயற்சியை முடக்கிவிட்டது என்று கூறுகிறார் கே ராஜையன். அப்ப ராஜாஜி எடுத்த இந்த முடிவு வந்து ரொம்ப தவறானது. இப்படி பண்ணதுனால பிரிட்டிஷ் வந்து டைரக்டா என்ன பண்ணிருக்கோம், நம்மளோட மாநில நிர்வாகத்தை அதுவே எடுத்துக்கிட்டு போருக்கான முயற்சி எல்லாத்தையும் இது பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்றாரு, கே ராஜையன் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்றாரு. அடுத்து தனிநபர் சத்தியாகிரகம் 1940 அக்டோபர் 13 வார்தாவில் கூடிய காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் காந்தி வெளியிட்ட தனிநபர் சத்தியாகிரக திட்டத்தையொட்டி தமிழ்நாட்டில் பலர் கைதாகிருக்கிறாங்க. அப்ப தனிநபர் சத்தியாகிரகம் எப்ப, 1940 அக்டோபர் 13 வார்தா. அதுல வந்து காந்தி வெளியிட்டதை எடுத்து தமிழ்நாட்டுல நிறைய பேர் வந்து கைதாகிறாங்க. டாக்டர் TSS ராஜன் தான் தமிழ்நாட்டின் முதல் சத்தியாகிரகியாக சிறை சென்றார். இப்ப இவங்களே வந்து பிளாக் லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் தான் தனியா நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கணும். நான் இதுக்கு அடுத்த வீடியோல இல்ல அப்கமிங் வீடியோஸ்ல வந்து இப்ப நம்ம 16th சப்டிவிஷன்ல என்னென்ன படிச்சோமோ அது எல்லாத்தையும் கோர்வையா சேர்த்து எது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ படிக்கணுமோ அதை மட்டும் நோட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ சொல்றேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். டாக்டர் TSS ராஜன் தான் தமிழ்நாட்டுல வந்து முதல் சத்தியாகிரகியாக சிறை செல்றாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் சர்வாதியாக பொறுப்பேற்ற காமராஜர்
அதாவது தமிழ்நாட்டுக்கு யார் பொறுப்பேற்கிறார்? காமராஜர் தமிழ்நாட்டு முழுவதற்குமான சத்தியாகிரகிகளின் பட்டியலை தயாரித்து கொண்டு காந்தியை சந்தித்து பேச முயன்ற போது, அதாவது இவர் என்ன பண்றாரு, தனிநபர் சத்தியாகிரகம்னு சொல்றாரு. அப்ப காமராஜர் என்ன பண்றாரு, இங்க உள்ளவங்களோட யாரெல்லாம் தனிநபர் சத்தியாகிரகத்துக்கு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ரெடி பண்றாரு. லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு என்ன பண்றாரு, காந்தியை பாக்குறதுக்காக போறாரு. அப்போ வந்து கூடூர் புகைவண்டி நிலையத்தில் கைது செய்யப்படுறாரு. இந்த மாதிரி இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்காது. காந்தியை வந்து அவர் பார்க்க போறப்ப எந்த புகைவண்டி நிலையத்துல கைது செய்யப்படுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கூடூர் அப்படிங்கிற புகைவண்டி நிலையத்துல காமராஜர் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு எங்க அடைக்கிறாங்க, வேலூர் சிறையில அடைக்கிறாங்க. தஞ்சை, செங்கல்பட்டு, கோவை ஆகிய மாவட்டங்களில் பெரிய நிலஜுவானர்களும் வணிகர்களும் தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறை செல்றாங்க. ராஜகோபாலாச்சாரி, சத்தியமூர்த்தி, இந்த மாதிரி நிறைய பேர்லாம் கொடுத்துருக்குறாங்க. மாப்போ சிவஞான, தினமணி ஆசிரியர் டி.எஸ். சொக்கலிங்கம் பிள்ளை. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தினமணியோட ஆசிரியர் யாரு, டி.எஸ். சொக்கலிங்கம் பிள்ளை. தினமணி சொக்கலிங்கம் பிள்ளை. அதாவது மணியை பார்த்தாலே எல்லாரும் சொக்கிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ஃபன்னியா நமக்கு எப்படி ஞாபகம் வருமோ அது மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கணும். தினமணி அப்படிங்கிறது என்னது, இதுல இப்ப நம்ம பார்த்ததுலேயே உங்களுக்கு எது ஞாபகம் வருது, அவினாசி லிங்கம் என்ன பார்த்தோம், அந்த அவரோட கோவை பங்களாவில் என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த அரிஜினல் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்காக ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. அதுதான் வந்து பிற்காலத்துல வந்து ஒரு வித்யாலயமா மாறுனுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதோ பாளையம்னு சம்திங் கொடுத்துருந்தாங்க. சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. அதே மாதிரி மாப்போ சிவஞானம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சதெல்லாம் பார்த்தா நிறைய பேர்த்த வந்து அந்த பாராட்டுற மாதிரி ஒரு கூற்று வந்து மாப்போசி தான் சொல்லியிருப்பாரு. அது மாதிரி தினமணி ஆசிரியர் வந்து மணி அப்படின்னோம்னா மணினா சொக்கிடுவாங்க. அப்ப சொக்கலிங்கம். ஆனந்த விகடனோட ஆசிரியர் யாரு, ரா கிருஷ்ணமூர்த்தி. ஆனந்த விகடன் ஆசிரியர் யாரு, கிருஷ்ணமூர்த்தி. ஆனந்த விகடன். இப்போ 3 பேர் இருக்க மாதிரி பாருங்களேன், ஆனந்து, கிருஷ்ணர், மூர்த்தி. ஓகேங்களா, அந்த மாதிரி 3 ஜென்ஸ் பேர் வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனந்த விகடன், ஆனந்தம், கிருஷ்ணர், மூர்த்தி. இவங்கெல்லாம் வந்து தனிநபர் சத்தியாகிரகத்தின் போது சிறை புகுந்த செம்மல்கள். தமிழ்நாட்டில் ஒத்துழைமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் ஆகிய போராட்டங்களில் ஈடுபட்டவர்களை விட தனிநபர் சத்தியாகிரகத்தில் அதிக அளவில் அதிக ஆர்வத்துடனும் காங்கிரஸ்காரர்கள் கலந்து கொண்டு, அப்ப எதுல வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னோம்னா தனிநபர் சத்தியாகிரகத்துல தான். ஈவன் கம்பேர் வித் ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், அதோட கம்பேர் பண்றப்ப தனிநபர் சத்தியாகிரகத்துல தான் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய பேர் ஜெயிலுக்கு வந்து போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் தேச விடுதலை போராட்ட சுடர் விளக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்தது. அடுத்து புரட்சி தீவிரவாதம். காங்கிரஸ் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட்டு 1935 இந்திய அரசியல் சட்டப்படி ஆட்சி பொறுப்பேற்றது. காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு, ஒத்துழையாமை இயக்கத்தை கேன்சல் பண்ணி 1935 இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி பொறுப்பேற்குது. தீவிரவாத தேசியவாதிகளுக்கு பெருத்த ஏமாற்றுறது. இது வந்து மிதவாதிகளுக்கு ஓகே, தீவிரவாத தேசியவாதிகளுக்கு இது வந்து பிடிக்கல. 2ஆம் உலக போர் துவங்கி பின் காங்கிரஸ் பதவி விலகியதால் ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலை புரட்சி தீவிரவாதிகள் வந்து நிரப்பியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் புரட்சி பாடல்கள் புனையப்பட்டு பொதுக்கூட்டங்களில் பாடுறாங்க. குறிப்பாக பகத்சிங்கின் தீரம், தியாகம் பற்றிய பாடல்கள் மக்களிடையே புரட்சி தேசிய உணர்வை ஏற்படுத்தியது. தொழிலாளர் வர்க்க பாதை என்னும் நூல் பிரிட்டிஷ் பேரரசு உலகின் பிரம்மாண்டமான சிறை என்றும் புதிய இந்தியாவை உருவாக்க மக்கள் வரி கொடுக்க கூடாது. அதாவது தொழிலாளர் வர்க்க பாதை அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருக்குது. என்னது, தொழிலாளர் வர்க்க பாதை அப்படிங்கிற ஒரு நூல் வந்து பிரிட்டிஷ் பேரரசு உலகின் பிரம்மாண்டம். அதாவது பிரிட்டிஷ் பேரரசு என்ன சொல்றாங்க, உலகத்திலே ஒரு பிரம்மாண்டமான சிறை, நம்மள வந்து ஒரு சிறைக்குள்ள அடைச்ச மாதிரி தான் அவங்க வச்சிருக்காங்க. புதிய இந்தியாவை உருவாக்க மக்கள் வந்து, அப்ப நம்ம புதிய இந்தியாவை உருவாக்கணும்னா மக்கள் வந்து பிரிட்டிஷ்க்கு வரி கொடுக்க கூடாது, அரசாங்கம் அவங்களோட நிறுவனங்கள் எல்லாத்தையும் அழிக்கணும், போலீஸ் மற்றும் ராணுவ நிலையத்தை தாக்கணும், ஏன்னா அது எல்லாமே பிரிட்டிஷோட ஆளுங்க, ஆயுத புரட்சி செய்யணும் என்று கூறியது. அப்போ தொழிலாளர் வர்க்க பாதையில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ் வந்து அவங்க தான் நமக்கு பெரிய சிறைன்னு சொல்லியிருக்காங்க. புதிய இந்தியாவை உருவாக்கணும்னா நம்ம வரி கொடுக்க கூடாது, அவங்களோட ஆபீஸ் இதெல்லாம் அழிக்கணும், அவங்களோட போலீஸ் ராணுவ நிலையம் இதெல்லாம் தாக்கணும், நம்மளும் ஆயுத புரட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிவகாமி நாதன் எழுதிய புரட்சி கவிதைகள் அடங்கிய சுதந்திர முரசு என்ற கவிதை தொகுப்பை ஏ முத்தையா நாடார் மதுரையில் வெளியிட்டார். அப்ப சிவகாமி நாதன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருக்காரு, புரட்சி கவிதைகள் எழுதியிருக்காரு. அதை எல்லாத்தையும் சேர்த்து சுதந்திர முரசு அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு, சிவகாமி நாதன் எழுதினதுதான் புரட்சி கவிதைகள். அந்த கவிதைகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு கவிதையா மாத்துறாரு. சுதந்திர முரசு அப்படிங்கிற கவிதை தொகுப்பை ஏ முத்தையா நாடார் என்ன பண்ணிருக்காரு, மதுரையில வந்து வெளியிடுறாரு. சிவகாசி வந்து புரட்சி தீவிரவாதத்தின் குவிமையமாக திகழ்ந்தது. துரைசாமி நாடார், அதாவது சிவகாசி தான் வந்து தீவிரவாதத்தோட ஒரு மையமா இருந்திருக்குது எங்க தமிழ்நாட்டு சைட்ல. ஓகேங்களா, புரட்சி தீவிரவாத பிரசுரங்கள் வெளியிடுறாங்க. ஒரு பிரசுரம் பிரிட்டனுக்கு சமாதி கட்ட வேண்டும் என்று துணிச்சல் மிக்க இளைஞர்களை கேட்டுக்கொண்டது. அதாவது அந்த நோட்டீஸ் மாதிரி கொடுப்பாங்களா, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்கெல்லாம் வந்து புரட்சி தீவிரவாதங்கள் தானே, என்ன சொல்றாங்க, இந்த பிரிட்டனுக்கு முதல்ல சமாதி கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிரிட்டிஷ் அதிகாரிகள் குடியிருந்த மதுரை திருமலை நாயக்கர் மஹாலில் வெடிகுண்டு வைக்கப்பட்டது. அப்ப பிரிட்டிஷ் அதிகாரிகள் எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க. எங்க, மதுரை திருமலை நாயக்கர் மஹால் வந்து வெடிகுண்டு வைக்கிறாங்க. எப்ப, 1937 மே 12. சென்னை பரம்பூரில் இருந்து ஒரு வீட்டை சோதனையிட்டு இவங்கெல்லாம் கைது பண்றாங்க. இது தேவையில்ல. அடுத்து பாசிச புத்தகங்களும் பிரசுரங்களும் கைப்பற்றப்பட்டன. பிரிட்டிஷ் ஆட்சி ஒழிக்க சதி செய்ததாக குற்றம் சாட்டி உடுமலைப்பேட்டையில் நரசிம்ம நாயக்கரையும் அவரது சகாக்களையும் கோவையில் கைது செய்து 5 ஆண்டு கால கடுங்காவல் தண்டனை கொடுத்து பெல்லாரி சிறையில் அடைத்தனர். ஓகேவா, சிறை கொடுமை தாங்காமல் நரசிம்ம நாயக்கர் உயிரிழந்தார்.
ஓகே, அடுத்து வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இப்போ தனிநபர் சத்தியாகிரகம் முடிச்சிட்டோம். அடுத்து வெள்ளையனே வெளியேற 1942 ஆகஸ்ட் 7, 8 வந்து பம்பாயில் கூடிய காங்கிரஸில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் வந்து நிறைவேற்றாங்க. அடுத்த நாளே வந்து காந்தி கைது செய்யப்படுறாரு. பம்பாய் காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு திரும்பிய தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் யார்? இதுதான் மெயினானது. இந்த மாதிரி இதை தான் பார்த்து வச்சுக்கணும். தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா கே காமராஜர், வேலூர் வி.எம். உபயதுல்லா, திருவண்ணாமலை என். அண்ணாமலை பிள்ளை, சி.என். முத்துராமலிங்கம் முதலியார், பக்தவத்சலம், சத்தியமூர்த்தி இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறைக்கு போறாங்க. மதுரை அருகே மாப்போசி வந்து கைது செய்யப்படுறாங்க. காங்கிரஸ் மீது அரசாங்கம் நடத்திய திடீர் தாக்குதலால் மக்கள் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. தலைவர்கள் போராட்ட திட்டம் எதுவும் அறிவிக்காத நிலையில் மக்கள் மனம் போன போக்கில் செயல்படுறாங்க. ஏன்னா எல்லாருமே அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ளார இருக்காங்க. அதனால தலைமை இல்லாம இருக்கவங்க மக்கள் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. இப்ப ஆகஸ்ட் போராட்டம் வந்து துவங்கியது. காந்தி கைது செய்யப்பட்ட செய்தி எட்டியவுடன் சென்னையில் பூர்ண ஹர்த்தால் கடைபிடிக்கப்பட்டது. கடைகள் வந்து அடைக்கப்படுறாங்க, தொழிற்சாலைகள் மூடுறாங்க, கல்விக்கூடங்கள் இதெல்லாம் காலியா கிடக்குது. அதாவது காந்தியை கைது செய்யப்பட்டனா எல்லாரும் ரொம்ப வந்து இதா மாறிடுறாங்க. தொழிலாளர் ஆர்ப்பாட்டத்தை அடக்க போலீசார் வந்து சுட்டதில் உயிர் நீத்தவர் யாருன்னு பார்த்தோன்னா உயிரிழந்திருக்காங்க. ஐரோப்பியர் நடத்திய கடைகள் மீது கற்கள், அதாவது யூரோப்பியன்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்களா அந்த கடை மீதெல்லாம் கல் வந்து வீசுறாங்க. நகரின் பல பகுதிகளில் நடைபெற்ற தடியடி பிரயோகத்தில் பலர் வந்து காயமுறாங்க. சென்னை, செங்கல்பட்டு, வட ஆற்காடு, தென்னார்காடுல நூற்றுக்கணக்கான பேர் கைது செய்யப்படுறாங்க. தஞ்சை மாவட்டத்தில் காங்கிரஸ் கழகக்காரர்கள் பல குழுக்களாக பிரிந்து கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. சீர்காழியில் உள்ள உப்பனாற்று பாலத்தை வெடி வைத்து தகர்க்க முயற்சினர். அது சம்பந்தமாக தினமணி துணை ஆசிரியர்கள், தினமணி ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், தினமணி சொக்கலிங்கம் ஆசிரியர்னு பார்த்தோம். இதோட துணை ஆசிரியர்கள் ராமரத்னம், டி.வி. கணேசன், தொழிலதிபர் இதெல்லாம் தேவையில்ல. பல்வேறு நாச வேலைகளுக்கு காரணமாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு ராஜவேலு உட்பட பலர் கைது செய்யப்படுறாங்க. கோயம்புத்தூர், சிங்காநல்லூரில் பஞ்சாலை தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லாமல் தடை உத்தரவை மீறி ஊர்வலம் போறாங்க. போலீசார் குறுக்கிட்டு ஊர்வலத்தை கலைக்க முற்பட்ட போது கலவரம் மூண்டப்பட்டது. கோவை ராணுவ விமானத்தளம் தாக்கப்பட்டு முழுவதுமாக எரிக்கப்பட்டது. கோவைக்கு அருகில் உள்ள சூலூர் ராணுவ விமானத்தளம் கடுமையாக தாக்கப்பட்டது. சும்மா இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து மதுரை மாவட்டத்தில் கடையடைப்பு நடக்கிறாங்க. பல இடங்களில் போலீசாருக்கும் இளைஞர்களுக்கும் இடையே மோதல்கள். மதுரை பசுமலையில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம். மதுரையில் தடையை மீறி பேசியதற்காக வைத்தியநாத ஐயர் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, பல மணி நேரம் துப்பாக்கி சூடு. மதுரை வீதிகளில் போலீஸ் வாகனங்கள் நடமாட முடியாதபடி. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத ஐயர் மீது திராவகம் வீசப்பட்டது. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத நாயக்கர் மீது என்ன பண்றாங்க, திராவகம் வீசப்படுறாங்க. ஓகே, அடுத்து அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தீவிரமாக திருவேகம்பத்தூர். இதெல்லாம் எதுவும் முக்கியமானது இல்லை, ஜஸ்ட் நீங்க வேணா தெரிஞ்சுக்கணும்னா அப்படியே அதை பாஸ் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க. எது நமக்கு முக்கியமோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். இது வந்து ராஜபாளையத்துல இதே மாதிரி நடக்குது. ஓகே, திருப்பி இதுவும் வந்து ராஜபாளையம். திருப்பி ராஜபாளையத்துல தான் ரொம்ப நடைபெற்றிருக்குது பாருங்க. சாத்தூர் தாலுகா முழுவதும் கண்டன கூட்டங்கள். சிவகாசி. இதெல்லாம் ஜஸ்ட் கதையா தெரிஞ்சு வச்சுக்கணும்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். திருப்பி நெல்லை, தூத்துக்குடிக்கு வந்துட்டாங்க. அங்க அடுத்து 1942 ஆகஸ்ட் மாதம் முழுவதும் தமிழ்நாட்டின் பல இடங்களிலும் வன்முறை கலவரங்கள். அதாவது 1942 ஆகஸ்ட்ல அவையாவும் தனிநபர்களாலும் குழுக்களாலும் கூட்டங்களாலும் நடத்தப்பட்டது. அதனால் அந்த போராட்டம் ஒரு தலைமையின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்ட மக்கள் இயக்கமாக உருவெடுக்க முடியாமல் போய்விட்டது. ராஜகோபாலாச்சாரியும் அவரது ஆதரவாளர்களும் காங்கிரசிலிருந்து வெளியேறியதால் ஆகஸ்ட் கிளர்ச்சியில் அவர்கள் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருந்திருக்காங்க. அதே போன்று மாணவர்களிடையும் தொழிலாளர்களிடையும் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்த கம்யூனிஸ்டுகள் 2வது உலகப் போரில் நேச நாடுகளை ஆதரித்ததால் அரசாங்க சார்புடையவர்களாக இருந்து கொண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை வந்து பலவீனப்படுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் நாச வேலைகள் 1942 ஆகஸ்ட் மாதத்தோட முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு அகப்பட்ட காங்கிரஸ்காரர்கள் மீது சதி வழக்கு அப்படிங்கிற பெயர்ல பொய் வழக்குகள் போடுறாங்க. ஓகேங்களா, 1942 ஆகஸ்ட் மாசத்தோட முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் காங்கிரஸ்காரர்களை அரெஸ்ட் பண்றாங்கன்னா அதெல்லாம் சதி வழக்கு அப்படின்னு போடுறாங்க. தமிழ்நாட்டில் நடைபெற்ற அக்னி திராவக வழக்கு, லோன் கொலை வழக்கு, சீர்காழி சதி வழக்கு, விமானத்தள எரிப்பு வழக்கு, திருவையாறு கலவர வழக்கு ஆகியவை பிரசித்தம். இவ்வழக்குகளில் சம்பந்தப்பட்டதாக பலருக்கு மரண தண்டனை, ஆயுள் தண்டனை, நாடு கடத்தல், கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட்டது. ஆகஸ்ட் கிளர்ச்சியின் போது தமிழ்நாட்டு போராட்டக்காரர்கள் வன்முறை வழிகளின் மூலமாகவும் நாட்டு விடுதலையை பெற தயங்க மாட்டோம் என்பதை சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபித்தனர். அடுத்து வந்து விடுதலை. பூனாவில் வந்து ஆகாகான் அரண்மனையில் சிறை வைக்கப்பட்டிருந்த காந்தியை
அதாவது பூனாவில் ஆகாகான் அரண்மனையில் சிறை வைக்கப்பட்டிருந்த காந்தியை விடுதலை செய்யுமாறு நாடெங்கும் பொதுக்கூட்டங்களும் மறியல்கள் இதெல்லாம் நடைபெறுது. சென்னை நகரில் அரசு தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக மறியல் பண்றாங்க. காங்கிரஸ் தொண்டர்கள் கைது செய்யப்படுறாங்க. மதுரை, திருச்சி போன்ற நகரங்களில் தடை உத்தரவை மீறி ஊர்வலம் சென்றவர்களும் ஆர்ப்பாட்டம் செய்தவர்களும் கைது செய்யப்படுறாங்க. லின் லித்கோ பிரபுவுக்கு பின்பு வேல்ஸ் இளவரசர் வராரு. லின் லித்கோ பிரபு, அதுக்கப்புறம் யார் வராங்க? வேல்ஸ் பிரபு. வேல்ஸ் பிரபு எப்ப 1942 இருந்து 47 வரைக்கும் இந்திய வைஸ்ராயுடனான இந்திய அரசியல் நிலைமையில் நல்ல மாற்றம் ஏற்படுது. வேல்ஸ் இளவரசர் வந்ததுக்கு அப்புறமேல 1944 மே 6ஆம் தேதி என்ன பண்றாங்க? காந்தி விடுதலை செய்யப்படுறாங்க. அப்ப வேல்ஸ் பிரபு இருந்த சமயத்துல காந்தி விடுதலை பண்றாங்க. நாடு தன் விடுதலை நோக்கி நடைபெற துவங்கியது. காந்தியின் கட்டளைப்படி வெள்ளையனே வெளியேறு இயக்கம் துவங்கிய ஆகஸ்ட் 9ஆம் தேதி. அப்ப வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? 1942 ஆகஸ்ட் 9. அந்த தேதியை நாட்டு மக்கள் கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, திருநெல்வேலி ஆகிய நகரங்களில் மாபெரும் ஊர்வலங்கள் நடத்துறாங்க. பலர் கைது செய்யப்படுறாங்க. காந்தியின் ஆலோசனைப்படி தலைமறைவாக இருந்த காங்கிரஸ்காரர்கள் பகிரங்கமாக எல்லாரும் வெளியே வராங்க. குறிப்பாக கோவை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் தலைமறைவாக இருந்த சிலர் ஆகஸ்ட் 9 வெளிப்படுறாங்க. அவர்களில் கோவை விமான நிலைய தீர்ப்பு வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த திருவேங்கடமும் ஒருவர். அப்ப கோவை விமான நிலைய தீர்ப்பு வழக்கில் குற்றவாளியாக இருந்தவர் திருவேங்கடம். அவரும் வெளியில வராரு. அவர் மீது வழக்கு தொடரப்பட்ட ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்க. இந்திய விடுதலையில் அக்கறை காட்டி வந்த பிரிட்டிஷ் தொழிற்கட்சி 1945 பொது தேர்தலில் வெற்றி பெற்றது. அப்ப இந்திய விடுதலையில அக்கறை காட்டி வந்தது என்னது? பிரிட்டிஷ் தொழிற்கட்சி. அது 1945 பொது தேர்தலில் வெற்றி பெறாங்க. இதுதான் இந்திய சுதந்திர போராட்டத்தின் வெற்றி வாய்ப்புக்கான அறிகுறியா இருந்திருக்குது. இந்திய சட்டமன்ற தேர்தலில் தமிழ் மாவட்டங்களில் சென்னை நகர தொகுதியிலிருந்து திருமதி அம்மு சுவாமிநாதனும், செங்கற்பட்டு தென்னார்காடு தொகுதியிலிருந்து வெங்கட சுப்ப ரெட்டியாரும், தஞ்சை, டிவி, மதுரை, ராமநாதபுரம் இவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 1939 பாதுகாப்பு கைதியாக சிறையில் அடைக்கப்பட்ட 1945 செப்டம்பர் 8ஆம் தேதி விடுதலை செய்யப்பட்ட முத்துராமலிங்க தேவர் இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஓகேங்களா? 1939 ஒரு பாதுகாப்பு கைதியாக, பாதுகாப்பா அவரை வச்சிருக்கணும் அப்படிங்கிறக்காக பாதுகாப்பு கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டவர் 1945 விடுதலை செய்யப்படுறாரு. அதுல இவர் வெற்றி பெறாரு. வர்த்தகர்களுக்கான ஒரே தொகுதியில இருந்த டி.ஏ. ராமலிங்கம் செட்டியார் போட்டியின்ற, அப்போ வர்த்தகர்களுக்கு ஒரே ஒரு தொகுதி கொடுத்திருக்காங்க. அந்த தொகுதியில யார் வின் பண்ணிருக்காங்க? டி.ஏ. ராமலிங்கம் செட்டியார் போட்டியின்றி. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் 215 தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் 1946 ஏப்ரல் 30ஆம் தேதி டி. பிரகாசம் தலைமையில் அமைச்சரவை ஆட்சி பொறுப்பேற்றது. அப்ப அதுக்கு அடுத்த வருஷம், ஓகேங்களா, அதாவது 1945 இங்க காமராஜர்லாம் வின் பண்ணாரா? 1945 இந்த முத்துராமலிங்க தேவர் இவர் வின் பண்ணாரா? அதுக்கடுத்து 1946 அதுக்கு அடுத்த வருஷமே நடைபெற்ற தேர்தலில் 215 தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் 1946 ஏப்ரல் 30ஆம் தேதி டி. பிரகாசம் தலைமையில் அமைச்சரவை ஆட்சி பொறுப்பேற்றது. ராமநாதபுரம், வட ஆற்காடு, கோவை, மதுரை, திருநெல்வேலி, மலபார், கிழக்கு கோதாவரி ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த 84 அரசியல் கைதிகளை பிரகாசம் ஆட்சி விடுதலை செய்தது. அவர்களில் 62 பேர் தமிழர்கள். அப்ப டி. பிரகாசம் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமேலு ஜெயில இருந்த அரசியல் கைதிகளை 84 பேரை ரிலீஸ் பண்றாரு. அதுல 62 பேர் தமிழர்கள். இது மாதிரிதான் கேட்பாங்க, தமிழர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டோம்னா 62 பேர். ஜப்பான் சரணடைந்ததுக்கு பின்பு இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய ராணுவ கைதிகளில் ஒருவரான கேப்டன் ரஷீத் என்பவருக்கு ஆயுள் தண்டனை. அப்ப ஜப்பான் சரணடைந்ததுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு என்ன பண்றாங்க? சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய ராணுவ கைதிகளில் சுபாஷ் சந்திரபோஸின் அந்த இந்திய ராணுவ கைதிகள்ல கூட்டிட்டு வராங்க. அதுல ஒருவருக்கு கேப்டன் ரஷீத்துக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அதை எதிர்த்து கல்கத்தாவில் வெடித்த கிளர்ச்சியின் எதிரொலி தமிழ்நாட்டில் கேட்டது. சென்னை, திருச்சி ஆகிய நகரங்களில் ரஷீத்தை விடுதலை செய்ய கோரி அந்த ரஷீத்தை விடுதலை பண்ணணும். சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய ராணுவ கைதிகள்ல உள்ளவர் தான் கேப்டன் ரஷீத். அவர் விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல போராட்டம் பண்றாங்க. சென்னை நகரம் வன்முறையின் பிடியில் சிக்கியது. அதே போன்று பம்பாய் கடற்படையில் இருந்த இந்திய வீரர்கள் கிளர்த்தெழுந்த போது சென்னை விமான நிலையத்தில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சென்னை போர்க்குளம். பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் நகரில் கிளர்ச்சியை தொடங்கி வைத்தனர். பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் தான் நகரில், அந்த சென்னை நகர்ல கிளர்ச்சியை தொடங்கி வைத்தவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா பச்சையப்பன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். தொழிலாளர் வேலை நிறுத்தம் சென்னை நகரை ஸ்தம்பிக்க செய்தது. டிராம், பஸ் போக்குவரத்து நின்றது. கடைகள் மூடப்பட்டது. பெண்களும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. மாலையில் திருவல்லிக்கேணி திலகர் கட்டிடத்தில் நடைபெற்ற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில், அப்ப திருவல்லிக்கேணியில என்ன இருக்குது? திருவல்லிக்கேணி திலகர் கட்டடம். ஓகேங்களா? எம்பி சீனிவாசன் ஆகியோர் சொற்பெருக்காற்றினர். பம்பாயில் மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறையை கைவிடுமாறு கோரியும் சென்னை நகரில் 2வது முறையாக ஆர்ப்பாட்டமும் தொழிலாளர் வேலை நிறுத்தமும் வன்முறை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடைபெறுது. அடுத்து ஆனந்த சுதந்திரம். இதே மாதிரி நம்ம படிச்சப்ப என்ன சொன்னோம்? ஆனந்த விகடன், அதோட ஆசிரியர் யாரு? கிருஷ்ணமூர்த்தி. நான் கூட சொன்னேன்னா ஆனந்தன் கிருஷ்ணர் மூர்த்தி. ஆனந்த சுதந்திரம் அப்படின்னா மத்தியில் ஜவஹர்லால் நேருவின் தலைமையில் அமைக்கப்பட்ட இடைக்கால அரசாங்கத்துல மத்தியில யார் தலைமையில வருது? ஜவஹர்லால் நேரு. தமிழ்நாட்டில இருந்து ராஜகோபாலாச்சாரி இடம்பெறாரு. அந்த அமைச்சரவையில யார் இருக்காரு? ராஜாஜி இருக்காரு. அதே போன்று இந்திய அரசியலமைப்பு
அரசியலமைப்பு சட்டமன்றத்திற்காக சென்னை மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 49 பிரதிநிதிகளில் 22 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அதே மாதிரி அந்த கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும்ல இந்திய அரசியலமைப்பு சட்டமன்றத்துக்கு சென்னை மாநிலத்திலிருந்து எத்தனை பேர் செலக்ட் பண்றாங்க? 49 பிரதிநிதிகள் செலக்ட் பண்றாங்க சென்னை மாநிலத்திலிருந்து. அதுல 22 பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அட்லியின் அறிவிப்பை தொடர்ந்து மவுண்ட் பேட்டன் பிரபு இந்திய வைஸ்ராயாக, அட்லியோட அறிவிப்பை தொடர்ந்து அதுக்கடுத்து யாரு வந்து வராங்க? மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து இந்திய வைஸ்ராயாக வந்து பொறுப்பேற்கிறாரு. பாகிஸ்தான் பிரிவினையோடு இந்தியா பிரிட்டிஷ் பிடியில் நின்று விடுதலை பெற்றது. 1947 ஆகஸ்ட் 14 நள்ளிரவில் டெல்லியில் நடைபெற்றது போன்றே சென்னை ஜார்ஜ் கோட்டையிலும் பிரிட்டிஷ் கொடியை இறக்கிவிட்டு அதற்கு பதில் அசோக சக்கரம் பொறிக்கப்பட்ட சுதந்திர இந்தியாவின் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டு பட்டொலி வீசி பறக்கப்படப்பட்டது. ஓகேங்களா? ஆகஸ்ட் 14 நள்ளிரவுல டெல்லியில எப்படி நடைபெற்றுச்சோ அதே மாதிரி சென்னையில ஜார்ஜ் கோட்டையில பிரிட்டிஷோட கொடி என்னது? கொடி. அதை இறக்கிட்டு நம்மளோட அசோக சக்கரம் பொறிக்கப்பட்ட சுதந்திர இந்தியாவின் மூவர்ண கொடியை வந்து ஏத்துறாங்க. சென்னை நகரம் அலங்கார ஒளிமிக்க வெள்ளத்தில் மிதந்தது. நள்ளிரவிலும் தமிழ்நாட்டு தெருக்கள் தோறும் மக்கள் வந்து கூட்டம் ஆனந்த சுதந்திர கூத்தாடிச்சு. ஆடுவோமே பல்ல பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற பாரதியின் பாடல் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எல்லாம் பரவி மக்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. ஓகேங்களா? இப்ப சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இப்ப இதுக்கு அடுத்து வந்து 17th வந்து நீதி கட்சியை பத்தி இருக்குது. நீதி கட்சி வந்து நிறைய இருக்கும். இதுவும் நமக்கு முக்கியமானதுதான். இப்ப இது வரைக்கும் நடத்துனது வந்து முடிஞ்சாச்சு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்ப இந்த 16th சப்டிவிஷன்ல நம்ம பார்த்ததுல எது முக்கியம்னு தோணுதோ அதை மட்டும் நான் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு வந்து சொல்றேன், பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராச்சும் டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.